வழி தெரிஞ்சோம் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல. மகன் தூய ஆவியாகிய திரியேக கடவுளின் ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கர்த்தர் இந்த நாளிலே நமக்காக கொடுத்திருக்கிறவருடைய திருவார்த்தை நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கோராவின் மகன் எகுத் என்னும் இரட்சகனை அவர் எழுப்பினார். மோவாபின் ராஜாவுக்கு அவர்கள் கிட்டத்தட்ட 18 வருஷ காலம் அடங்கியிருந்தார்கள். அப்படி அடங்கியிருந்த அந்த மக்கள் மீண்டுமாக கடவுளுடைய அனுமதியின் பேரிலே மோவாபி அரசனிடத்தில் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் அதற்கு பிற்பாடு கர்த்தரை நோக்கி மீண்டுமாக விழுந்தேன் ஆனால் எழுந்தேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். முறையிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு கோராவின் மகன் எகூத் என்னும் இரட்சகனை அனுப்பினார், எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கம் உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலில் மோவாபின் ராஜாவு எக்லோனுக்கு மூலமாக காணிக்கையை அனுப்பினான். எகூத் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை செய்து இடுப்பில் கட்டிக்கொண்டு வஸ்திரத்தின் ஓரத்தில் வைப்பான். மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு கப்பத்தை செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளுக்கு செலுத்த வேண்டிய பலி நொறுங்குண்டதுமான இருதயம். உன்னுடைய பணத்தையோ அந்தஸ்தையோ பதவியையோ கேட்கவில்லை. கடவுள் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் கடவுளிடத்தில் பலி செலுத்தும்படி 51ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம். கடவுளே, நீ காளைகளை கேட்டால் நான் பலியிடுவேன், ஆனால் நீ கேட்பதோ நொறுங்குண்டதுமான இருதயம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன், நசுக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கிறேன். என்னோடு பேசுகிறவர்களெல்லாம் முன்பாக நன்றாய் பேசுகிறார்கள், ஆனால் எனக்கு பின்பாக இவன் மோசமானவன், இவன் இந்த இனத்தை சார்ந்தவன் என்று குறை கூறுகிறார்கள் என்று சொல்லுகிறாயா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிந்தனைகள், அப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் சந்தித்திருந்தால் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நமக்காக தன்னுடைய பட்டயத்தை எடுத்து எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். அச்சம், பயம், பாவம், பொறாமை போன்ற காம விகாரம், வேசித்தனம், வெகுளியான பொல்லாத துர் இச்சைகள் எல்லாவற்றிலிருந்து கடவுள் நம்மை இன்றைக்கு விடுவிக்கிறவராக இருக்கிறார். நாம் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய பலி நம்முடைய நொறுங்குண்ட இருதயம். இப்படியே ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை இந்த நாள் முழுவதும் அவருடைய சித்தத்தில் வணைந்து கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். செபிக்கலாம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் இந்த புதிய நாளை நாங்கள் ஆண்டவரை கண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய கிருபையினாலே இந்த மண்ணுலகம் பாதுகாக்கும்படியாக 2002 சுவாமி மண் அறிவியல் பன்னாட்டு ஒன்றியம் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் சாயில் சயின்ஸ் டிசம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு உலகத்தின் அதிபதிகளும் சரி, ராஜாக்களும் சரி இந்த மண்ணுக்காக போராடுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தான் மண்ணுக்காக போராடினார்கள். போராடுகின்ற ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவே சென்றார்கள். ஆகவே கடவுள் அவர்களை புறையின மக்களிடத்தில், நாட்டு மக்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார். நாமும் கூட கர்த்தருக்கு விரோதமாக செய்தால் கடவுள் நம்மை புறையின மக்கள் மத்தியில் அவர் ஒப்பு கொடுத்து அவர்கள் கைகளினாலே நம்மை அடிமைகளாக மாற்றுவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி அப்பா, அந்த நாளிலும் உடைய கிருபைகளை தாரும், இரக்கங்களை தாரும். இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் கேட்ட இந்த இறை வார்த்தைகளின்படி நாங்கள் உமக்குள்ளாக கை கொண்டு வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. இறைமைந்தனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.